வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியோராஜ் அண்ட் கோபிகா ரமேஷ் நடிப்பில் வெளியாகி இருக்கிற ஸ்வீட் ஆர்ட் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நம்ம கதையில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருந்த உடனே ஹீரோ ஒன்றா இருந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெக்னென்சி பார்த்திங்கன்னா ஹீரோயின் கர்ப்பமாகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையில் ஹீரோயின் கதையோட ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hour வரலும் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி வச்சே இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த படத்தில் இருக்கிற ரியோராஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் கோபிகா ரமேஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபௌசேவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த படத்தை எவ்வளோட காதல், அதாவது நம்ம அருணாச்சலேஸ்வரன் காதலில் வர ஃபௌசேவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க கொடுத்த ரோலை நல்லாவே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஐ எம் தேர் ஃபாரின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த படத்தில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அங்கங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பாலாஜி சுப்ரமணியம் இதில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள், அன்று ஒரு நாள், இன்று ஒரு நாள் அப்படின்ட்டு இந்த படத்தில் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, என்ன பாடம் எடுக்குதுங்க அப்படின்ற ஒரு ஃபீலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற முக்கியமான விஷயங்கள் ஸ்டேஜில் ரியோராஜ் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப கிரிஞ்சாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஹீரோயின் ஒரு ஸ்டேஜில் ஒரு வயசான பாட்டி தாத்தா வீட்டை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குற நம்மளுக்கே பார்த்திங்கன்னா கிரிஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு சீனில் ஒரு கேரக்டர் சொல்ல, என்னப்பா ஹீரோயின் இந்த படத்தில் டைரக்டர் பார்த்திங்கன்னா இப்போ சேடண்டிக்காக தானே முடிக்கிறாங்க, இப்போனா ஹாப்பியாக முடிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் ஒரு கேரக்டர் சொல்லணும். அது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பக்காவாக பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையாக பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இந்த படத்தோட படத்தோட டீம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. இது கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா இந்த படத்தை நம்ம ஹாப்பியாக முடிக்கிறதா சேடாக முடிக்கிறதா அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி இந்த படத்தை கொஞ்சம் கிளம்சியே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்க அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அம்மா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு பிடிக்கலன்னிட்டு பிடிக்கலன்னிட்டு அவங்க தன்னோடைய மனசுக்கு பிடிச்சவங்க கூட போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பசங்களோட மேலே பாசமாக தான் இருக்காங்க. ஏன் இதுக்கு விட்டு போனாங்க அப்படின்றது ஒரு லாஜிக் கரெக்டாக பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு சீன் லாஸ்ட் சீன் டாக்டராக வருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இது கதைக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தில் சுரேஷ் சக்கரவர்த்தி அவருக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற ராஜமாணிக்கம், மலையாள நடிகர் ராஜமாணிக்கம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா பேர் எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் தன்னுடைய கொடுத்த அந்த ஹீரோக்கான தந்தை ரோலில் நல்லாவே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அக்கா கேரக்டர், ஹீரோவோட அக்கா கேரக்டர் இருக்கட்டும், அவங்கள ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் ஏற்படுற கதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீலாக இருந்த போய் கடைசியில் இது லவ்ன்றதை தாண்டி இது ஒரு காமமாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே சொதப்பிட்டார். ஸோ அது மட்டும் சொதப்பாமல் இருந்திருந்தால் இது ஒரு ஓவராலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்திருக்குன்னு அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவாய்ட் பண்ணுறத தப்புன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதை சொல்ல ட்ரை பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா அதை சரியாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். ஓவராலாக இந்த படத்துக்கு நாம் தர மூவி ரேட்டிங் என்னென்னா ஒரு 5க்கு ஒரு 3.4 ஸ்டார் தரலாங்க. அவ்வளோதாங்க இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள். ஏன்னா இந்த படம் நல்லா எடுக்க போய் கடைசியில் கிளம்சி ஆகி சொதப்பிட்ட படம். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 3.4 ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் தரேன். அவள் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.